ஹாய், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். இன்னைக்கு டே 2 இன் மணாலி. டே 1ல் பார்த்தீங்கன்னா ஷொலாங் வேலி போயிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய ஸ்னோஸில் ஐஸ் ஸ்கேட்டிங், அப்புறம் சில அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் நம்ம போயிருந்தோம். இன்னைக்கு டே 2 சில டெம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது இன்னும் சில லோக்கல் சைட் சீயிங் இருக்குது, அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு சைட் சீயிங் பார்க்க நம்ம ரெடி ஆகிட்டோம். ஸோ அதனால பார்க்க போகலாம். ஆக்சுவலாக ரொம்ப கிளைமேட் கோல்டாக இருக்கிறதுனால நம்மளால எல்லா இடமும் ஃப்ரீயாக போய் சுற்றி பார்க்க முடியல. எப்படா பார்த்துட்டு ரூமுக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா அவ்வளோ கோல்டு இருக்குது. குளிச்சுட்டு காலையில் போய் குளிச்சுட்டு வந்து நிற்க முடியல. குளிக்கும் போது அந்த ஹாட் வாட்டரில் குளிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து நிற்க முடியல, உடம்புலாம் உதற ஆரம்பிச்சிடுது. அந்த அளவுக்கு செம்ம கோல்டு. ஆக்சுவலாக நேற்று பார்த்தீங்கன்னா -4 டிகிரி என்னமோ இருக்குது இங்கே கோல்டு டெம்பரேச்சர் லெவலு. ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சில டெம்பிள்ஸ்லாம் பார்க்கறதுக்காக நம்ம கிளம்பியிருக்கோம். அந்த டெம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு லோக்கல் சைட் சீயிங் இன்னும் பிற இடம்லாம் இருக்கு, அதை நம்ம பார்த்துட்டு நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம ஷிம்லாவுக்கு போகிறோம். வாங்க இப்போ மணாலி டே 2 பார்க்க போகலாம். லாங்குவேஜ் தெரியாம இங்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் ஹிந்தி தான். இங்கிலீஷ் கூட பார்த்தீங்கன்னா யாருக்கும் இங்கே தெரியறது கிடையாது. ஒருத்தர் நம்ம தெரியறது 1-2 இங்கிலீஷை வச்சு ஏதாவது அப்படி கேட்டோம்னா குத்து மதிப்பாக நமக்கு வந்து வழி சொல்கிறாங்க. ஒருத்தர் இங்கே கூட்டிகிட்டு இருந்தார் தொடப்பத்தை வச்சு, கோயில் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவர் தொடப்பத்தாலே காமிக்க. எனக்கு பாருங்கள், கையை ஆடுது, உதறது. பார்த்து போங்க, வழுக்குது, கேர்ஃபுல். என் பையனுக்கு வீட்டில் ஐஸ் இருந்தாலே ஒரு 2 கியூப் இருந்தாலே அது தூக்கி போட்டு விளாண்டுட்டு தூக்கியே போட மாட்டான். கீழே வேற நடக்க முடியல, கிரிப் இல்லை, கால் வழுக்குது. आगे तक काफी लंबा स्पेस है। डेवलप करवाता हूँ फिर। नो नीड, आई विल लेटर। कितना? ये 450 का है, 250 का है। इंग्लिश 450 है, 250 हाफ केजी 900 ग्राम। இந்த இடத்துல வந்து என்னன்னா நாம் ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க. இது வேணுமா, அது வேணுமா, இது ப்ரொவைட் பண்ணுறோம், அது ப்ரொவைட் பண்ணுறோம், இங்கே இப்படி தான் போகணும், இதெல்லாம் வாங்கிட்டு போகணும், அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபால்ஸ் கமிட்மெண்ட் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்பி நீங்கள் போகாதீங்க. காரணம் என்னென்னா எல்லாம் இங்கே மணி மோட்டிவாக தான் எல்லாமே இருக்காங்க. நிறைய விஷயம் தெரியாமல் நம்ம போனோம்னா நம்மளை நிறைய ஏமாத்துறாங்க. ஸோ பி கேர்ஃபுல். No problem. Hand. आपका hand. குங்குமப்பூ கொடுத்து ஏதோ டெமோ பண்ணுறாங்களாம். வாட் இஸ் டெமோ? 1 minute. No purchase, no problem. ஏதோ ஐஸ் கட்டி வைக்கிறாரு அது மேலே. Close. Back. Close. Yes. अच्छा, आपका hand 1 minute. सर फुल टाइट. बैक सेट फिनिश फेस रब करो, रब ऐसा स्वीट बनाता ना, ऐसे नो बैक सेट रब फुल टाइट. ऐसे ஏதோ மேஜிக்லாம் பண்ணுறாங்க. नॉट मैजिक, ओनली ब्लड सर्कुलेशन. ஓகே. स्मेल मैम. स्मेल. அவர் கோவம் வந்துருச்சு, நான் மேஜிக் பண்ணுறாரு நான். अच्छा, इसको किसी बाबू को हैंड नो प्रॉब्लम. இங்கே பாருங்க, ஸ்மெல் வருதா? நான் பேக் சைடில் வந்து தேய்ச்சோன்னே எனக்கு இவர் கை கீழே வந்து ஏதாவது ஐஸ் வழியுதா, வழிஞ்சு வருதா என்னோட பேக் சைடில்? இல்ல, அப்படிலாம் இல்ல. स्मेल देखो, स्मेल कुंकुमा को कलर ओरिजिनल और डिजॉल्व. This is milk dissolve face apply. Dark circle, pimples, all please. Skin good. Market shop very costly. Not say any lie.
ஓகே இப்படி நவருமா நம்ம இது வந்து ஒரு 1 பேக் வாங்கியிருக்கிறோம். ஆக்சுவலாக ஒரு பீஸ் வந்து 200 ரூபாய் அப்படின்னு சொன்னார். நாம் பார்கெயின் பண்ணி அப்புறம் ஒரு பீஸ் 100 ருபீஸ்ன்னு பேசணும். இப்போ நம்ம செட்டாக வாங்குறதுனால 400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக குங்குமப்பூ இது வந்து காஷ்மீர் குங்குமப்பூ. ஆக்சுவலாக டெமோலாம் காமிச்சார். அவர் என்ன பண்ணார் டெமோலன்னா, இதில் குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு மேலே அந்த ஐஸை தூக்கி கொஞ்சம் வச்சு மூடிக்க சொல்லிட்டாரு. நான் அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க கையை இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது இது என் டாக்டர் கை, இது மேலே வச்சு இப்படி தேய்க்க சொன்னார். பேக் சைடில் தேய்ச்சி கொஞ்ச நேரத்தில் ஸ்மெல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கையிலேயே நல்ல ஸ்மெல் வருது. அதான் கேட்டால் அது மேஜிக்கானுட்டு. இல்லை, அதோட எஃபெக்ட் வந்து போகும். நம்ம ஃபேஷியலுக்கு மற்றது எல்லாத்துக்கும் வந்து இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், இது ஒரிஜினல், அதனால் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னார். நாம் ஒரு நம்பிக்கையில் வாங்கியிருக்கோம். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம ஏமாந்துருக்கோம். மைசூர் போனப்போ இது மைசூர் சாண்டில் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சாண்டில் பத்தின்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று கொடுத்தாங்க. பட் வீட்டுக்கு அங்கே நல்லா வாசனையாக இருந்தது. வீட்டுக்கு போய் கொளுத்தி வச்சா ஒன்றுமே இல்லை, மண்ணுமே இருந்தது. ஸோ இதுமாரி சில சமயம் தேன் வாங்குற இடத்துல இதுமாரி ஏமாந்துருக்கோம். ஸோ இது வாங்க வேணான்னு தான் பார்த்தேன். பட் அவர் இதெல்லாம் பண்ணும்போது ஓகே ஒரு பிலீவ் இருந்தது. சரி வந்த ஞாபகார்த்தமாவது வாங்கலாம் அப்படின்னு வாங்கினோம். இது ஆக்சுவலாக இந்த ஒரு பேக் பார்த்தீங்கன்னா 1200 ரூபா, 1200 சொன்னாங்க. நாம் ஒழுங்காக பார்கெயின் பண்ணணும். பண்ணலை அப்படின்னா நம்மளை ஏமாற்றிடுவாங்க. நாங்கள் பார்கெயின் பண்ணி கடைசியில் 400 ருபீஸ்க்கு 6 பேக் வாங்கியிருக்கேன். ஐயோ தம்பி மேலே பாரு. இதுதான் இந்த ஹதீம்பா டெம்பிள். இந்த டெம்பிளுக்கு நம்ம வந்துட்டோம். வாங்க உள்ளார போகலாம். ஆக்சுவலாக இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வுட்டாலே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாக வுட்டு தான் இந்த கோயில், கல்லே கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா கோயில் ஒரு சின்ன இதில் அண்டர் கிரவுண்ட் மாதிரி போகுது. வீடியோ வந்து பர்மிஷன் நமக்கு கொடுக்கல. அந்த பர்மிஷன் இல்லைங்கிறதுனால நம்ம உள்ளார காமிக்க முடியல. உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கழுத்த அளவுக்கு ஒரு சின்ன ஸ்மால் சிலை இருக்குது கீழே. ஸோ அங்கேயே அது கண்ணுக்கு பார்த்தா நான் ஓப்பனாக தெரியல. அதுவும் சின்ன அண்டர் கிரவுண்டில் லைட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதில் நம்ம போயிட்டு இதை எடுத்துருக்கோம். கிளாஸ் செமையாக இருக்குல்ல. அப்படியே ஆந்திரா பக்கம் போனால் அடிக்க வாங்கி சொல்கிறேன். இந்த பையன் எனக்கு பெல்ட் வேணுமா, கண்ணாடி வேணுமா, தொப்பி வேணுமான்னு கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணி பின்னாடியே வந்துட்டு இருக்கிறான். லக்ஷி ரேபிட்டோட நிற்கிறாரு. ரேபிட் கண் முடிச்சிருச்சா? நேத்து சோலாங்வெளி போயிருந்தோம். சோலாங்வெளி போனப்ப இதுல ரைட் போறதுக்கு 500 ரூபாய் வாங்கினாங்க. இங்க பாருங்க, இந்த டெம்பிள்கிட்ட இருக்கு. இங்க போறதுக்கு வந்து ஒன்லி 50 ரூபாய் தான். ஸோ அதனால வெரி கேர்ஃபுல். நீங்க வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து ரொம்ப அலர்ட்டா இருந்துக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 பால் 3 சான்ஸ் உண்டு நமக்கு.
அதில் வந்து மொத்தம் 6 கிளாஸ் இருக்குது. 6 கிளாஸும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பால்லே விழுந்துச்சுன்னா 1000 rupees அவங்க நம்ம கொடுப்பாங்க. 2வது பால் அட்டம்ப்டில் விழுந்துச்சுன்னா 200 rupees. 3வது பால் அட்டம்ப்டில் விழுந்துச்சுன்னா 100 rupees நமக்கு கிடைக்கும். சரி வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். और कुटीस अब ये सेकंड टाइम में जाएगा सब बाहर कोर्नर फिर लेफ्ट राइट हाँ बच्चे खुश होकर खाएंगे. சரி சரி முண்டி நான் இங்கே இருக்க போகிறேன். இப்போ நம்ம ஹதிம்பா டெம்பிள் போயிட்டு நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம்னா கிளப் ஹவுஸ். இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்களா அதுதான் கிளப் ஹவுஸ். வாங்க அது உள்ளுக்குள்ளார போய் பார்க்கலாம். ஓகே இப்போ கிளப் ஹவுஸ் போயிட்டுருக்கோம். கிளப் ஹவுஸ் என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 25 rupees, சில்ட்ரனுக்கு வந்து பிலோ 10 years 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லாம் ஐஸ் ஆகி நடக்குது பாருங்க. ஃபுல்லாக ஐஸ். தண்ணியில் குதித்தோம் அவ்வளோதான். இங்கே பாருங்கள் போட்டிங் போகிற தண்ணி எல்லாம் உறைஞ்சி போய் ஐஸாக கிடக்கு. பாருங்க எல்லாரும் சிவப்பு கம்பளம் விரிச்சு வைக்கிற மாதிரி இங்கே பனிக்கம்பளமாக இருக்குது. நம்ம நடந்து போகிற பாதையெல்லாம் ஐஸ் தான். அங்கே போகக்கூடாது தம்பி.
each plate 10 pieces இருக்கா. சட்னி வை கௌஷிகா. ஆவி பறக்க இருக்கு ஆறுறதுக்கு முன்னாடி. சென்டரில் வை. குட். வை வை. ஓகே. பாருங்க ஹிமாலயாஸ் பேக்ரவுண்டில் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்தது. ரெஸ்டாரண்ட்னா ஒரு ரோட்டோர கடை தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இதுதான் ரெஸ்டாரண்ட். சூப்பர் ரெஸ்டாரண்ட் இதுதான். அது பார்த்தீங்கன்னா மமோஸ் ஆர்டர் பண்ணோம். பார்த்தீங்கன்னா 10 பீசஸ் இருந்தது வெஜ் மமோஸ். ஒன்றுடா விட்ற அப்பா தெரியாமல் சொல்லிட்டேன்டா. ஸோ அது வந்து 10 பீசஸ் வந்து 80 rupees தான் வெஜிடேரியன். அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று சாப்பிட்டோம். அது 100 rupees நினைக்கிறேன். அடுத்து ஒரு ஆலு பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கேன், கம்மிங் ஆன் தி வே. அதுவும் கம்மி தான், 30 rupees. சாயா ரொம்ப சூப்பராக இருக்குது. டீ 10 rupees, ரொம்ப ஒர்த்து. இந்தமாரி இடத்துல கடையில் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், நம்ம தங்கிற ரூம் பக்கத்தில் இந்தமாரி ஒரு கடை ஓப்பன் பண்ணாங்கன்னா சூப்பராக சாப்பிட்லாமே அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே கொடுக்குற ஃபுட்டு எங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஏன்னா இது பாருங்கள், நம்ம ஊர் இட்லி தோசைலாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஊத்தப்பம், இட்லி, தோசை எல்லாம் கிடைக்குது இங்கே. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கேரளா பரோட்டா, சாம்பார் ரைஸு எல்லாம் அங்கே கொடுக்குறாங்க. ஸோ ரியலி வெரி குட். இப்போ ஆலு பரோட்டா ஆர்டர் பண்ணது வந்துருச்சு, சூடாக வந்துருக்கு. இப்போ பாருங்கள் 30 rupees இவ்வளோ பெரிய பரோட்டா. சூப்பரில். இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிக்கிள்ஸ். உனக்கு பிடிக்கல பாருங்க, இந்த பிக்கிள்ஸ் தான் இதுக்கு சைட் டிஷ்ஷு. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த காம்பினேஷன். சாஃப்டாக இருக்கு பாருங்க. உங்கள் ஊரில் சாப்பிட்லையா? அது புளிப்பா எல்லாரும் எடுத்துங்க. Let it go.